வணக்கம்ங்க. இது மாங்காய் சீசன்றதுனால நம்ம மாங்காயை வச்சு சூப்பரான ஒரு ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம மாங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு மாங்காய் வேக போட்டது ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த மாங்காவோட தோலெல்லாம் நான் எடுத்துட்டேங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூனுக்கு நெய்யும் விட்டுக்கோங்க. நல்லா காயவும் கடுகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 1, பட்டை வத்தல் 2, கொஞ்சமாக இஞ்சி, தட்டின வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ்ட் ஆயிடுச்சுங்க. மாங்காயும் பருப்பையும் போட்டு வேக வச்சு அந்த கலவையை சேர்த்துக்கரலாமுங்க. கூடவே ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு அரைகுறையாக தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போதே ரசம் நல்லா மணமாக இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரசத்துக்கு எப்பவுமே கல்லுப்பு சேர்க்கணுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் முறக்கட்டவும் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. ரசம் கொதிச்சிடக்கூடாது. நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் வைக்கும்போது வீட்டில் அப்படி மணக்குமுங்க. அப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிங்க.